ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேஹா vlogs. நம்ம லாஸ்ட் வீடியோவில் மேரேஜ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அவங்களோட ரிசப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேரேஜ் வீடியோ செக் பண்ணலாம் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஆக்சுவலி செம்ம கிராண்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெஹந்தி, அதுக்கப்புறம் வளையல் கொடுக்குறது, இந்த மாதிரி புதுசாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பானிபூரி, கச்சோடி, அதுக்கப்புறமேட்டுக்கா நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டேன். ஸோ அதனால் அதை நான் எடுக்கலை. பானிபூரி, கச்சோடி, அதுக்கப்புறம் பேல்பூரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜஸ்தானி ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மேலோலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பால் ஆற்றுவாங்களா, பாதாம் பால், அது தனியாக ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி செம்ம வைபாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபோட்டோ பூத்தும் வச்சுருந்தாங்க. அவங்களோட ஃப்ரேம் போட்டு அழகாக ஒரு ஃபோட்டோஸ் நம்ம மெமரிஸ்க்காக அந்த ஃபோட்டோ பண்ணுறது அப்படின்றதையும் வச்சுருந்தாங்க. எங்கள் பாப்பா வந்து போயிட்டு குழுவோட ஐக்கியமாகறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சேம் ஸ்டெப்பே போட்டு எல்லோரையும் கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் ஒரு சைடு வந்து எங்கள் கேங் கூட ஒரு மாதிரி ஃபன்னாக விளையாட்டாக ஜாலியாக ஒரு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொண்டா விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து எப்போவுமே ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து எல்லோரையும் பார்த்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை தாண்டி நம்ம எல்லோரையும் மீட் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய வைப் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா ஆஸ் யூஷுவல் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு போயாச்சு. மொத்தம் 45+ ஐட்டம்ஸ் வந்து அவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட்டெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செம்மையாக வச்சுருந்தாங்க. அதே போல் இளநீர் பாயசம், அதுக்கப்புறமேட்டுக்கா நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு இந்த ஆந்திரா சைடு போனோம் அப்படின்னா களி வந்து ஒரு டிஷ்ஷை இன்க்ளூட் பண்ணுறாங்க. களி வித் அந்த சட்னி. இந்த மாதிரி எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.